இந்த 2018ஆம் ஆண்டு வந்து செக்ஷன் 497 ஆஃப் ஐபிசியை ரிப்பீல் செஞ்சுட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ இந்த செக்ஷன் 497 ஆஃப் ஐபிசின்றது என்னன்னா அடல்ட்ரியை குறிக்கக்கூடிய ஒரு சட்டம். அது வந்து இனிமேல்ட்டு கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றாங்க 2018ல. ஸோ அப்பத்துல இருந்து இந்த அடல்ட்ரின்ற ஒரு அஃபென்ஸ் வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக கருதப்படவில்லை. என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, adultery is no more a criminal offense but it is only a ground for a divorce அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் சுப்ரீம் கோர்ட்டால பிறப்பிக்கப்பட்டது. இது எந்த கேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோசப் ஷைன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸ்ல இந்த அடல்ட்ரியை டீக்ரிமினலைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்காக பண்ணாங்க? ஸோ இந்த மாதிரி அடல்ட்ரி வந்து ஒரு அஃபென்ஸ் இல்லைன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கே, அப்போ இனிமேல்ட்டு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா நம்ம நாட்டில் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த அடல்ட்ரின்ற ஒரு விஷயமே ஒரு ஜெண்டர் நியூட்ரலான ஒரு விஷயம் தான். ஆனால் செக்ஷன் 497ல கொஞ்சம் ஜெண்டர் பயாஸ்டாக இருந்தது. அதாவது ஒரு சார்பினரை மட்டுமே குறை சொல்லும் அளவிற்கு அந்த சட்டம் இருந்ததுனால அதை சேலஞ்ச் பண்ணி அதை வந்து கிரிமினல் அஃபென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அடல்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் செக்ஷன் 497 ஆஃப் ஐபிசி, இப்போ ஐபிசி நடைமுறையிலேயே இல்லை, பட் அந்த செக்ஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் தன்னுடைய மனைவி தன்னோட ஒப்புதல் இல்லாம இன்னொரு ஆணோட ஒரு தப்பான உறவுல இருக்கிறாங்க அப்படின்னா, உறவுல இருக்கிற அந்த ஆணை மட்டும்தான் இந்த சட்டம் வந்து தண்டித்தது. இந்த பெண்களை வந்து குற்றவாளியாக கருதப்படவில்லை, ஆண்களை மட்டுமே குற்றவாளியாக இந்த சட்டம் கருதியது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த செக்ஷன் 497 கீழே இருந்தது. ஆல்சோ இந்த அடல்ட்ரியின் கீழே பெண்கள் வந்து தன் கணவரை வந்து குற்றம் சொல்லி எங்கேயுமே வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. இது வந்து மனைவி கிட்ட ஒரு தற்பான உறவுல இருந்தால் மட்டும்தான் அடல்ட்ரி. ஒரு பெண் வந்து தன் கணவன் வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலேயும் அந்த பெண் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வந்து இந்த சட்டத்தின் கீழே இருந்ததுனால இதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதை வந்து தகர்த்தெறிந்து விட்டார்கள் அப்படின்றதுதான் உண்மை. ஸோ வந்து இந்த செக்ஷன் வந்து 2018 இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலியமா ரிப்பீல் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு இப்போ நம்ம 2023ல புது சட்டம் பிறப்பிக்கப்பட்டது இல்லையா, இந்த பாரத நியாய சங்கீதா, அது 3 கிரிமினல் லாஸ் வந்து புதுசா வந்து பிறப்பிக்கப்பட்டது. ஸோ ஐபிசி மொத்தமாகவே இப்போ வந்து நடைமுறையில இல்லை, பட் 2018ல இந்த செக்ஷனை இருக்கும் போதே இந்த செக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல்ட்டு வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அடல்ட்ரியை தான் எடுத்துட்டாங்க, இப்போ இனிமேல்ட்டு வந்து இந்த இல்லீகல் அஃபேர் வந்து ரொம்ப சகஜமா இருக்கும் நாட்டில். ஸோ இதை கண்டிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் நம்ம நாட்டில் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் பரவிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம புதிய சட்டத்துல இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ்லயும் சரி இந்த புதிய சட்டத்திலையும் சரி பல செக்ஷன்ஸ் இதை தவிர்த்து நம்ம சட்டத்துல இருக்கு. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 81 to 90 ஆஃப் பிஎன்எஸ் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இந்த விமனுக்கு வந்து நடக்கக்கூடிய அஃபென்சஸ், அப்புறம் ஜென்ரல் நியூட்ரலான அஃபென்சஸும் இந்த செக்ஷன்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்க்ளூசிவ்லி அண்டர் செக்ஷன் 74 to 92 ஆஃப் பிஎன்எஸ் அந்த அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் விமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அண்டர் செக்ஷன் 82 ஆஃப் பிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா, வைகாமி இஸ் அன் அஃபென்ஸ். அதாவது ஒரு ஆணாக கூட இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், யாருமே வந்து இரண்டாவது திருமணம் முதல் தாரம் வந்து உயிரோடு இருக்கும் பொழுதே இரண்டாவது திருமணம் வந்து செய்வது தப்பு, கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க இல்லைன்னா முறைப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலாம். டிவோர்ஸ் பண்ணாம உங்களோட முதல் ஸ்பவுஸ் வந்து உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க உயிரோடும் இருக்கும் பொழுதே நீங்க இரண்டாவது திருமணம் செய்யும் போது அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸா, செய்யக்கூடிய நபரும் சரி செய்த நபரும் சரி, செய்த நபருக்கு அவேர்னஸ் இருந்ததுன்னா அதுவும் குற்றம், செய்த நபர் அதாவது யார் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அந்த பர்டிகுலர் நபர் வந்து இது பைகாமி அஃபென்ஸை கமிட் பண்றதாக ஒரு சட்டம் கண்டிப்பாக இருக்கு. இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான். ஸோ அண்ட் ஆஸ் பர் செக்ஷன் 83 to 87 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு நபரும் தன்னுடைய முன்னாடி நடந்த கல்யாணத்தை கன்சீல் பண்ணி நான் கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்றத மறைச்சு, அப்படி கல்யாணம் ஆனதை மறைச்சு இன்னொரு கல்யாணத்துக்குள்ள போறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஜெண்டர் நியூட்ரல் தான், இது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே இது தப்பு தான். ஸோ இன்னொரு ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா,
என்டைசிங் அ மேரிட் விமன், இது வந்து இந்த சட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ஆண்களை தான் குற்றவாளியாக இந்த செக்ஷன்ஸ் கீழே, இன்னும் சொல்லக்கூடிய செக்ஷன்ஸ் கீழே இந்த சட்டம் வந்து குற்றவாளியாக கருதப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விமன்ஸ் சேஃப்டிக்காக என்ஷூர் பண்ணக்கூடிய செக்ஷன்ஸ். ஸோ விமனுக்காக செக்யூரிட்டிக்காக நம்ம சட்டத்துல இந்த மாதிரி செக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருந்தது தான், பிஎன்எஸ்லயும் இதே இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ என்ன செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணை எந்த ஒரு ஆணும் வந்து அவர்களை கவர்ந்து அந்த கல்யாண வாழ்க்கையிலிருந்து வெளியே வர செய்து மன ரீதியாக தூண்டுறது வந்து ஒரு தப்பான செயல். இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காகனா ஒரு கிரிமினல் இன்டென்ஷனோட செய்யறாங்க இல்லையா, அவங்கள வந்து கவர்ந்து தன்னோட வாழ செய்வது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான். ஸோ அடல்ட்ரி வந்து நம்ம நாட்டில் ஒரு அஃபென்ஸா இல்லைன்னு சொன்னாலும் கூட இந்த சட்டத்தின் கீழே இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸா தான் கருதப்படுது. ஸோ இது நீங்க கோர்ட்ல ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸோட நீங்க இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்டென்ஷன் வந்து அந்த ஆணுக்கு இருந்தது, இந்த பெண் வந்து இன்னசென்ட் தான், இவங்களை வந்து என்டைஸ் பண்ணி கவர்ந்து அவங்க மனசை மாத்தி ஒரு மாதிரி சூழ்நிலையில கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையை நாசனம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆல்சோ கல்யாணமான ஒரு பெண்ணை எந்த வகையிலும் துன்புறுத்துறது, அந்த கணவனாகட்டும் இல்லை கணவனுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அந்த பெண்ணை வந்து மன ரீதியாகவும் பிசிக்கல் ரீதியாகவும் எந்த வகையிலும் துன்புறுத்துறது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான், ஆஸ் பர் செக்ஷன் 85 ஆஃப் பிஎன்எஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ நீங்க வந்து ஒரு கல்யாணம் ஆன ஒரு பெண்ணை நீங்க கல்யாணம் ஆசை காட்டி, அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி அவங்கள வந்து கவர்ந்து கொண்டு வந்து வைக்கிறதும் தப்பு தான். அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ இன்னொரு செக்ஷன்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும் பொழுது இது கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான பின்பத்தை காமிக்கக்கூடியது, அதாவது ஃபால்ஸ் மேரேஜ், இது கல்யாணம் தான், கல்யாணமே பண்ணாம இது கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான போர்வையில அவங்கள வந்து கவர்ந்து கொண்டு வருவதும் ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான் அப்படின்னு பிஎன்எஸ்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் அந்த ஆணுக்கு, அதை மறைத்து அந்த பெண் கிட்ட இது முறையான கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ப வைத்து அந்த பெண்ணை திருமணம் செய்வது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு இந்த பிஎன்எஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிறை தண்டனை கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி கவர்ந்து கொண்டு வந்த அந்த பெண்ணுக்கு மிஸ்கேரேஜ் உண்டு செய்வது, எந்த ஒரு ஆணும் தன்னுடைய வாழக்கூடிய அந்த பெண்ணுக்கு தன்னால் ஏற்பட்ட அந்த பிரெக்னன்சில அவங்களுக்கு வந்து மன ரீதியாக துன்பம் கொடுத்து பிசிக்கலா அவங்கள வந்து அபியூஸ் செய்து அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் கொண்டு வருவது ஒரு மிகப்பெரிய குற்றம் அண்டர் பிஎன்எஸ். ஸோ அந்த மிஸ்கேரேஜ் பண்றதுக்காக அடிக்க போய் அவங்க இறந்துட்டாங்கன்னா அது இன்னும் பெரிய அஃபென்ஸா மாறிடும். ஸோ எல்லாத்து கீழேயுமே இதுக்கான செக்ஷன்ஸ் வந்து நம்ம சட்டத்துல கண்டிப்பாக இருக்கு. ஸோ எக்ஸ்க்ளூசிவா அந்த டவுரி டெத்துன்னு நம்ம பார்த்தோம், இந்த மேரிட்டல் அஃபென்சஸ்ல இந்த டவுரி டெத் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 18 கீழே, செக்ஷன் 80 ஆஃப் பிஎன்எஸ்ல வந்து டவுரி டெத்துன்னு தனியா ஒரு செக்ஷனே இருக்கு. ஸோ அந்த செக்ஷன் கீழே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 7 years ஆஃப் மேரேஜ், கல்யாணமாகி 7 ஆண்டுகளுக்கு வரைக்குமே அந்த ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 80 வந்து நம்ம செலுத்தலாம், அது அப்ளை ஆகும். ஸோ 7 yearsக்குள்ள எந்த ஒரு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு மன ரீதியாகவும் சரி பிசிக்கல் ரீதியாகவும் சரி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினால் அது ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸ் அப்படின்னு அந்த செக்ஷன் 18 கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு ஒரு தனியா ஒரு ஆக்டே இருக்கு. ஸோ இந்த ஆக்டின் கீழே பாத்தீங்கன்னா எந்த ஒரு டைம் டியூரேஷனும் இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ்க்கு தரல. ஸோ ரைட் ஃப்ரம் தி டைம் ஆஃப் மேரேஜ்ல இருந்து இந்த மேரேஜ் சப்சிஸ்டிங்கா இருக்கிற வரைக்கும், இந்த மேரேஜ் இந்த கல்யாண வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த வாழ்க்கையின் கீழே அந்த பெண்ணுக்கு எந்த விதமான அந்த டவுரி ஹராஸ்மெண்ட் அபியூஸ் நடந்ததுன்னா, மென்டல் ரீதியாகவும் சரி இல்லை பிசிக்கல் அபியூஸாக இருந்தாலும் சரி, கணவனும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க அப்படின்னா தாராளமா அந்த ஆக்டின் கீழே அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த செக்ஷன் 80ல வந்து 7 years வரைக்கும் தான், பட் தனி ஆக்ட்ல வந்து எந்த விதமான டைம் டியூரேஷனும் கொடுக்கப்படவில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம பிஎன்எஸ் இந்த பாரதி நியாய சன்ஹிதா கீழே செக்ஷன் 74ல இருந்து 92 வரைக்குமே பெண்களுக்காக பல உரிமைகள் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இந்த செக்ஷன்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு.
ஸோ அந்த பைகாமி அண்ட் அந்த கன்சீல்மெண்ட் ஆஃப் மேரேஜுக்கு மட்டுமே இது வந்து ஜெண்டர் நியூட்ரலான ஒரு ப்ரொவிஷன். அதாவது இது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் யார் செய்திருந்தாலும் தப்பு தான். பட் மற்ற செக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு சாதகமாக தான் இருக்கு. ஆல்சோ அடல்ட்ரி வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல்ட்டு வந்து இந்த மாதிரியான இல்லீகல் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம லா வந்து துணை போகும் அப்படின்ற தப்பான புரிதெல்லாம் வேண்டாம். ஸோ இம்ப்ளிசிட்டா பல விஷயங்கள் அண்ட் எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா பல செக்ஷன்ஸ் வந்து நம்ம சட்டத்தின் கீழே இருக்கு. ஸோ இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. இன்னும் நம்ம சட்டம் வந்து பெண்களுக்கு சேஃப்டியை என்ஷூர் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடுமைகள் பெண்களுக்கு நடத்திருந்தால் நீங்க ஒரு ப்ராப்பர் லாயர் அட்வொகேட் போய் இதை அணுகி உங்களோட விஷயத்தை நீங்க வந்து சட்ட ரீதியாக அணுகலாம்.